தமிழ்நாடு மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும்தான் மீடியா வந்து நடுநிலையா இருக்கு. அது அவங்க கண்ணை உறுத்துது. நியூட்ரலா இருக்கிறவங்க பயஸ்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்து சப்கான்ஷியஸா இந்த சைடு கொஞ்சம் போவாங்க. பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் இருக்கிறதுனால இது எடுக்க வேணாம்னு சொல்றாங்க. அதுதான் நான் கேட்டேன்ப்பா, கோர்ட்ல வந்து ஒரு மேட்டர் இருந்ததுன்னா சப்ஜுடிஸ் வந்து எடுக்கக்கூடாது. பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் என்ன, மக்கள் டிஸ்கஷன் தான். அது மக்கள் பிரதிநிதிகள் அங்க வந்து டிஸ்கஷன் நடத்துறாங்க, இங்க மக்களே டிஸ்கஷன் நடத்துறாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இவங்களோட பயசோட வித்தியாசம் வந்து நியூட்ரலா இருக்கிறது கிடையாது. பாஜக சொல்றதெல்லாம் அப்படியே போடணும், அப்படியே போடாம மற்றவங்க சொல்றதையும் கேட்டு நியூட்ரலா எடுத்துட்டு போனா பயஸ்ட். நீ பாஜக செய்து சொல்ற மாதிரி பொய்யா பேசாதீங்க அப்படின்னதுக்கப்புறம் அப்போ கோபிநாத் என்ன திட்டினார், நீங்க பாஜக ஆத்தி திமுகன்னு பேசக்கூடாது, கட்சி சார்ந்தெல்லாம் பேசக்கூடாது, ஜென்ரலா சொல்லுங்க அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் சார், இப்படி போதா அப்படி போதான்னு. ஏன் இது இவங்க யார் முடிவு பண்ணுறதுக்கு? அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? என்ன வேணாலும் நிகழ்ச்சி நடத்துங்க, பதில் சொல்ல போது. ஏன் இவனுக்கு கருத்து சுதந்திரம் இருந்துட்டு போது? ஏன் என்னென்னலாம் படம் எடுக்கிறான் பாஜக காரன்? டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் சேலம் தரணிதரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீயா நானா நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு நிகழ்ச்சி. தமிழ்நாட்டோட சமூக நீதி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை எடுத்து அவங்க விவாதிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஷோவோட ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, குறிப்பாக மும்மொழி சம்மந்தமாக வந்து அவங்க எடுத்த நிகழ்ச்சி எடுத்து டெலிகாஸ்ட் ஆக வேண்டியது ஆகலை. அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. என்ன நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில்? ஏன் அந்த நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு என்ன காரணங்கள் சொல்லப்படுது? எனக்கு தெரியல எதனால் போடலன்னு. ஆனால் போடலை, அதை பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள்ட்ட கேட்டேன். அவங்களுக்கு வந்து அழுத்தம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் லாஜிக், ஹியூமன் லாஜிக் நான் சொல்லட்டுமா, இருக்கிறதுலே அதிகமாக பார்க்கக்கூடிய ஷோ நீயா நானா, பாயிண்ட் 1. ரெண்டாவது விஜய் டிவிக்கு ப்ராஃபிட்டபிளான ஷோ, பாயிண்ட் நம்பர் 2. டிஆர்பி ரேட்டிங்கில் நல்லா இருக்குது, டிஆர்பி ரேட்டிங்கில் ஹையஸ்ட்டாக இருக்குது. 3. பாயிண்ட் நம்பர் 3 வந்து இந்த என்இபி மும்மொழி கொள்கை வந்து தமிழ்நாட்டில் மிக ஆர்வமாக கேட்கப்படுது. ஸோ டிவி டிபேட்டில் 20,000 வியூ தான் மேக்ஸிமம் வரும். டிபேட் முடிஞ்சதுக்கப்புறம் யூடியூப்பில் 30,000. என்இபி டிபேட் வந்து 1 லட்சம் கிட்ட வரைக்கும் போகுது. இங்கிலீஷ் ஊடகம் 3,000-4,000 வர வியூ இருக்க டிபேட் எல்லாமே 50,000, 1 லட்சம், 2 லட்சம் போயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஷோக்கு வந்து கண்டிப்பாக வியூஷிப் அதிகம். ஸோ விஜய் டிவி ஒரு ப்ரைவேட் சேனல். ஸோ அவங்க விளம்பரம் காசுக்காக ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக தான் சேனல் நடத்துகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 100% இந்த ஷோ ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கணும். ஸோ அன்லெஸ் தேர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், இது போடாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த அவசியமே கிடையாது. வேறு எந்த காரணமே இருக்க வாய்ப்பு இல்லை. கூட பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க சொல்கிற காரணம் வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் வந்ததுன்னு அவங்க விசாரிச்ச வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஷோவில், நீங்கள் அங்கே இருந்த ஒரு நபர் தான். 2 பக்கம் தரப்புல இருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருப்பாங்க. அது 2 பேலன்ஸாக இருந்ததா பார்த்தீங்களா? இல்லை எந்த பக்கம் வாதங்கள்? கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டு சார்ந்த உணர்வுகளை பிரதிபலிப்போம். நம்ம வந்து இங்கே இருமொழி கொள்கை அப்படின்றதால ரொம்ப நம்ம ஸ்டிக்காக ஆகி நிற்கிறோம். பட் இருந்தாலும் அங்கே விவாதம் எப்படி கட்டமைக்கப்பட்டு? இப்போ அந்த ஷோ வந்து என்ன சாட்டர்டே கூப்பிட்டாங்க, மார்ச் 1. ஸோ நான் வந்து 3rd வரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ 3rd போனேன். ஸோ ஷோ ரெக்கார்டிங் வந்து ஐ திங்க் 11 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்னால நான் ஒரு 3-3:30 தான் போனேன். லஞ்ச் முடிச்சு ஒரு 4 மணிக்கு ஷோ ஆரம்பிச்சது. 3 hours இருந்தேன். ஸோ எனக்கும் இன்னொரு அந்த சைபுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருந்தார். பாஜக கட்சியோட மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன் இல்லையா, அண்ணாமலை நெருங்கிய நண்பர், அவர் வந்திருந்தார். ஸோ எங்கள் 2 பேர்த்துக்கிட்டேயே ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட காரசாரமாக விவாதம் போச்சு. அப்புறம் நான் கிளம்பிட்டேன். ரொம்ப அப்செட்டாக தான் இருந்தார். ஆனால் வந்து ஸ்பேஸ் கொடுக்கல, டைம் கொடுக்கலாம் சொல்ல முடியாது. இது இங்கிலீஷ் டிபேட் மாதிரி கிடையாது. இங்கிலீஷ் டிபேட் நான் போவேன், ஒரு சில சேனலில் எப்படி நடத்துகிறாங்கன்னா, பிஜேபி சவுத் இந்தியா ஸ்போக்ஸ் பர்சன், பிஜேபி நார்த் இந்தியா ஸ்போக்ஸ் பர்சன், கோயில் பாதுகாப்பு குழுன்னு ஒருத்தர் வராரு, அவரு பாஜகராக இருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒருத்தர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னு வராரு. இன்னொருத்தர் வந்து ஆங்கர் எல்லாத்துக்கும் மேலே பெரிய சங்கியா இருக்காரு. 5:1 ரேஷியோவில் தான் வந்து டிபேட்டே நடக்குது. ரைட். ஸோ நான் 5 பேர், நான் ஒரு ஆள். அதுலேயும் நான் வந்து 30 செகண்ட் பேசினாலே அவங்களுக்கு ஏதாவது டார்கெட் பண்ணோம்னா கட் பண்ணிடுவாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வாதம். நம்ம அதை 30 செகண்ட் எடுத்த 10 செகண்டில் ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னால் தான், மோனோலாகாக போய் ஒரு பாயிண்ட் சொன்னால் டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. ஆனால் நீயா நான் அப்படி கிடையாது. நான் இந்த தரப்புலேருந்து 2 மொழி கொள்கை ஆதரவு சைட்லேருந்து ஒரு பாயிண்ட் சொன்னால் அந்த பாயிண்ட்டுக்கு முழு விளக்கம் அந்த சைடு வாங்கிக்குவார், காரணங்கள் சரியா தவறா என்னான்னு. அதுக்கப்புறம் அந்த தரப்புலேருந்து ஏதாச்சும் எங்களுக்கு நோக்கி ஒரு கேள்வி எழுப்புனா எங்ககிட்ட அதுக்கு பதில் வாங்குறாரு. அதுவும் எப்படின்னா, அவங்க அந்த கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லணும். அவங்க வந்து சரி சார் சும்மா தான், இப்போ நாங்கள் காசு தரோம், சும்மா ஒரு 3வது மொழி படித்தா என்ன தவறு அப்படின்னா நான் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தேன். ஏன் அதுக்கு அப்புறம் 18 வயசில் கூட கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன் உதாரணத்தை ஆரம்பித்தேன். ஆனால் அதெல்லாம் இல்லை, அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி எக்ஸ்ட்ராவாக படித்தா என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் பதில் சொன்னேன், அதுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் படிக்கலாமே, ஏன் கூடவே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் படிக்கலாமே அப்படி தான் எடுத்துகிட்டு போனார். ஒரு மொழியும் படித்து அதையும் படிக்கலாமே, சும்மா தானே சொல்லித்தராங்க, படிக்கிற வயசு தானே. அதுக்கப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு வந்து நேரம் கம்மி, ஆனால் எது முக்கியமோ அதான் படிக்கணும், அது விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம்
ஒரு சில இன்னேட்டாக உள்ளார போய், ஏன்னா இப்போ ஒரு கிராமப்புறம் அங்கே வந்து அப்பா அம்மா படிக்கல, முதல் தடவை பள்ளிக்கூடத்துக்கு போகிறாருன்னா அவங்க 3 மொழியும் படிச்சு, இப்போ இங்கிலீஷும் அவங்களுக்கு ஃபாரின் லாங்குவேஜ், ஹிந்தியும் ஃபாரின் லாங்குவேஜ், ஸோ இது 2 லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா படிச்சு ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் படிச்சு மேக்ஸிமம் படிச்சு பேர்டன் அதிகரிக்கும், அவங்க வீட்டு வேலை அதாவது அங்கே போய் அதுக்கு பதில் வாங்குறாரு. ஸோ இந்த மாதிரி தான் போச்சு. எங்கேயுமே வந்து எல்லா தரப்புக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா தரப்புக்கும் ஈக்குவலாக வாய்ப்பு தரப்பட்டு அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எங்ககிட்ட பதில் பெறப்பட்டுச்சு. நாங்கள் பதில் சொல்லினாலும் எங்களை திருப்பி அதுக்கு பதில் வாங்கிட்டு நாங்கள் தவறாக பதில் சொன்னாலும் அந்த சைடு போயிட்டு தான் பதில் வாங்கப்பட்டுச்சு. இப்போ நிறைய அந்த இது தரப்புல இருந்து உங்ககிட்ட கேள்விகளை முன் வச்சிருப்பாங்க. அந்த பக்கம் பேசுறாரு வந்து மும்மொழி கொள்கை ஏன் அவசியம், நம்ம ஏன் இன்னொரு மொழி கூடுதலா படிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு வாதத்தை முன் வச்சிருப்பாங்க இல்லையா? அதில் பேசுன நிறைய பேத்துல இந்த ஒரு கேள்வி கேட்டாங்க, அதற்கு நான் கொடுத்த ஒரு பதில் எனக்கு மன திருப்தியா இருந்துச்சு. அதாவது இந்த பக்கம் பேசினவங்களுக்கு இந்த பக்கம் கொடுத்த பதில் வந்து ரொம்ப திருப்திகரமா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நோட்டீஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படி ஏதாவது இருந்துச்சு? 2 பேருக்குமே 2 பேர் பதில் வந்து இது எப்பயுமே இருக்காது இல்லையா? நான் ஒரு ஃபேமிலியில் இருப்பேன், அவங்க ஃபேமிலி இருப்பாங்க, 2 தரப்புமே இல்லை. ஆனால் அவங்க ஒரு சில என்ன கேள்வி வச்சாங்க, காசு பண்றதுக்கு வந்து மொழி தெரிஞ்சிருந்தா காசு பண்ணலாம். அதுக்கு நான் ரெபட்டில் வச்சேன். அப்புறம் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கிலீஷ் பயாலஜிலாம் படிக்காதீங்க, எல்லாம் மொழியாகவே படிச்சுட்டு இருங்க. தமிழ், ஹிந்தி, மராத்தி, ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், உருது, தெலுங்கு, அசாமீஸ் அப்படியே படிச்சுட்டு போகலாமே. எதுக்காக வந்து 12 சப்ஜெக்ட் படிக்கிறோம் பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எதுக்கு படிக்கிறோம், மொழியாக படிச்சுட்டு போகலாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் மார்க் ஜுக்கர்பர்க் 4 மொழி தெரியும், அதனால தான் ஒரு கோடீஸ்வரர் ஆகிட்டாருனாங்க. ஐ மீன் ஒரு உலகத்திலே சிறந்த பணக்காரர் ஃபேஸ்புக் ஆரம்பிச்சார். நான் கேட்டேன், ஃபேஸ்புக் ஆரம்பிச்சு 4 மொழி கற்றுக்கிட்டாரா இல்லை 4 மொழி கற்றுக்கிட்டதுனால ஃபேஸ்புக் ஆரம்பிச்சாரா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, டெல்லியில் தெருவில் போனால் வந்து எங்களுக்கு வந்து ஹிந்தியில் பேச முடியறதில்ல, அதனால் நாங்கள் டெல்லி போகிறதே வெளிநாடு போகிற மாதிரி பார்க்குறோம் அப்படின்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், ஏங்க அங்கே 2 மொழி கொள்கையவே சிறப்பாக அமல்படுத்தியிருந்தா நீங்கள் ஏங்க டெல்லியில் போகும்போது கஷ்டப்படணும்? எதனாலனா இங்கே தமிழ் படிக்கிறோம், ஆங்கிலம் படிக்கிறோம், அங்கே ஹிந்தியும் ஆங்கிலமும் படித்தா அவனுக்குள்ளார அவன் ஹிந்தியில் பேசிக்கிறான். நாம் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அங்கே டெல்லி போகும்போது ஆங்கிலத்தில் பேசிக்கலாம். ஸோ இந்தியா ஃபுல்லாக 2 மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணாவே, அவங்கவுங்க தாய்மொழி மற்றும் ஆங்கிலம் ஃபாலோ பண்ணாவே நம்ம இந்தியாவில் எங்கே போனாலுமே நமக்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்கலாமே. இங்கேருந்து ஹைதராபாத் போனாலும் ஆங்கிலத்தில் பேசிக்கலாம். அதே மாதிரி மத்திய போபால் போனால் இதில் பேசிக்கலாம், ஆங்கிலத்தில் பேசிக்கலாம். லக்னோ போனால் ஆங்கிலத்தில் பேசிக்கலாம். ஸோ அதுக்காக நாம் ஹிந்தி படிக்கணும் அவசியம். அப்படின்னா நாம் ஹிந்தி, தமிழ், ஆங்கிலம் படிக்கணும், அவங்க வந்து வெறும் ஹிந்தி மட்டும் தான் படிப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே இன்னொரு நண்பர் வந்து சொல்கிறாரு, சார் ஹிந்தி படித்தா இங்கே இப்போல்லாம் வேலைக்கு வரவங்க பீகார்லேருந்து வராங்க, அதனால் ஹிந்திக்கு தெரிஞ்சால் தான் அவனுக்கு நம்ம வேலை வாங்க முடியும், அவன் என்ன பேசுறன்னு புரியறதில்ல, அவன்கிட்ட வேலை வாங்க முடியறதில்ல அப்படின்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அப்பா இங்கேருந்து நிறைய பேர் ஐடி கம்பெனிக்கு வேலை செய்ய அமெரிக்கா போகிறாங்க, நம்ம தான் அங்கே அமெரிக்காவில் ஐடி கம்பெனியை நடத்துகிறோம், நம்ம இல்லைனா அங்கே கம்பெனி திவால் ஆயிரும். அப்படின்னா வந்து நீ அமெரிக்காக்காரனை ஃபுல்லாக தமிழ் படிக்க சொல்லுவியா? அவன் மொழி ஆங்கிலம், நாம் ஆங்கிலம் படிச்சு தானே போகிறோம். இந்த மாதிரி கேட்டோம். இதுக்கு வந்து இந்த சைடு போகுது அந்த சைடு போகுது எப்படி சொல்ல முடியும்? இது உண்மை. 1+1 = 2 சார். 1 கூட்டினா 2, 1 கூட்டினா 3ன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் விவாதம் நடத்துறீங்க. அந்த விவாதம் வந்து இப்போ உங்களுக்கு பிடிக்கல என்ன பண்ண முடியும்? 1+1 = 2 தான். அதை 3ன்னு ப்ரூவ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து காற்றுல தான் பேச முடியும். நிறைய விஷயம் அப்படி காற்றுல தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களும் ஆர்குமெண்ட் வச்சாங்க, அது நம்ம பதில் சொல்லியாச்சு. அது எப்படி ஒன் சைடாக போக முடியும்? கிட்டத்தட்ட நீங்கள் 11 மணிக்கு ஆரம்பிச்ச ஷோ ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்கும் போயிடுச்சு. 7 மணி அப்படின்னா ஒரு சாலிடாக ஒரு 8 மணி நேரம் எடுத்திருக்காங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா ஷோ நடந்த விதம்? அது ஷோ வந்து ஒழுங்கா நடக்கல அப்படின்னா அந்த சைட்ல இருந்து நல்ல பாயிண்ட் வந்து, இந்த சைட்ல ஒரு பாயிண்ட் வந்தது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். ஒரு பொண்ணு வந்து வக்கீல் நினைக்கிறேன், ரொம்ப சிறப்பாக பேசினாங்க ஹிந்திக்கு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா. அப்புறம் கடைசியாக பார்த்தா அவங்க அப்பா இங்கே தான் உட்காந்துருந்தாரு. என் பொண்ணு ஹிந்தி டியூஷன் போகிறேன் டெய்லி போய் ஹிந்தி கடைசி லெவல் வரைக்கும் முடிச்சிருச்சு, பிராத்மிக் எக்ஸாம்ஸ்லாம் ஆரம்பிச்சு. ஆனால் ஹிந்தி படித்து மெடிசன் டாக்டர் தான் ஆனா சொல்லிச்சு, டாக்டர் அட்மிஷன் கிடைக்கல. இப்போ ஹிந்தியும் பேச தெரில, இப்போ ஹிந்தி படிக்காமல் இருந்தாச்சும் டாக்டர் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் டாக்டர் ஆனதுக்கப்புறமா ஹிந்தி படிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் தான் உதாரணம் சொன்னேன், சார் நான் 2 மொழி தான் படித்தேன், தமிழ் இங்கிலீஷ் தான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ் வந்து எனக்கு ஐஐடி ஜேஇ எக்ஸாம் எழுதினேன். அப்புறம் அதில் வந்து எனக்கு போபால் தான் அலாட் ஆச்சு. நானும் ஸோ எனக்கு தேவையான கோர்ஸ் போபால் அலாட்னால அப்போ எனக்கு ஹிந்தியும் தெரியாது, வேறு எந்த மொழியும் தெரியாது, தமிழையும் ஆங்கிலம் தவிர. போன 4 மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். ஒரு சிங்கிள் கிளாஸ் ஹிந்தி கிளாஸ் கூட நான் தமிழ்நாட்டில் வரைக்கும் அட்டன் பண்ணல. 3 மாதத்துல ஹிந்தி கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னால் பேச முடியுது. ஆனால் என் ஸ்கூலில் வந்து 100 பேர் இருந்தாங்க, 80 பேர் தமிழ் எடுத்தாங்க, 20 பேர் ஹிந்தி எடுத்தாங்க. ஆனால் ஹிந்தி எடுத்து 12 வருஷம் படித்தவன் இன்றைக்கு வரைக்கும் அவனால் ஹிந்தி ஒரு வார்த்தை கூட பேச முடியறதில்ல அப்படின்னு. அது உங்களுக்கு செல்வாக்கு இருந்தது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அப்படி இல்லை சார், நான் அங்கே போய் கற்றுக்கிட்டேன், அதுக்கு என்ன காதில் விழுந்தா அந்த மொழி வரப்போகுது, அது ஹிந்தி மாதிரி மொழி எல்லாருமே காதில் விழுந்து கற்றுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஆஸ்திரேலியாவில் வேலை கிடைச்சி அங்கே போனேன், ஜெர்மன் 3 மாதத்தில் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஃப்ரான்ஸ் போனால் அங்கே ஒரு 1.5 வருஷத்தில் ஓரளவுக்கு ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டேன். இப்படி தான் நான் 5 மொழியும் கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஃபவுண்டேஷன் வந்து 2 மொழி கொள்கை தான். இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்து
வேற ஊருக்கு போய் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் அந்த ஊருக்கு போய் அந்த மொழி கற்றுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் 10 வயசு இருக்கும்போது எந்த நாட்டில் போய் நீங்கள் இருப்பீங்கன்னு தெரியாது. அப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு கனவுல இருக்கலாம். ஆனால் 25, 26 வயசு ஆனதுக்கப்புறம் ஒரிசாவில் போய் நீங்கள் தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேலத்துலேருந்து நிறைய பேர் ஒரிசாவில் தொழில் செய்கிறாங்க. அந்த மாதிரி அங்கே போய் நீங்கள் ஒரியா கற்றுக்கிற சூழ்நிலை ஏற்படலாம். இல்லை உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் ஜெர்மனிக்கு போகிற வாய்ப்பு இருக்கலாம். அங்கே போய் உங்களுக்கு ஜெர்மன் அவசியமாக இருக்கலாம். அதனால் எங்கே போகிறாங்களோ எப்படி சூழ்நிலை அமைதோ ஒரு மொழிங்கிறது கற்றுக்கலாம். இப்போ வெளிநாட்டில் தூதர், அமெரிக்கா நாட்டில் தூதர்களை வந்து வேலைக்கு அனுப்புகிறாங்க, அந்த நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க ஒரு மொழி தான் படிக்கிறாங்க. அமெரிக்காவில் 90% பேர் ஆங்கிலம். ஆனால் அவர்கள் இப்போ ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து போஸ்டிங் வந்து அர்மேனியாவுக்கு அனுப்புறான்னு வச்சுக்கோங்க. அர்மேனியன் ட்ரைனிங் 6 மாதம் கொடுக்குறான். அவனுக்கு அர்மேனியன் ஒரு மொழியே தெரியாது. 6 மாதம் அர்மேனியன் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அர்மேனியன் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாங்க. அப்படியே அங்கேருந்து அவங்கள வந்து டர்க்கிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா டர்க்கிஷ் அவங்களுக்கு 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, உடனே கற்றுக்குறாங்க. அவங்க அப்படி தான் நடக்கும். அர்மேனியா போடுறாங்களா 6 months ட்ரைனிங் கொடுத்துட்டு இங்கே 4 year போஸ்டிங், திருப்பி யூஎஸில் ஹெட் ஆஃபீஸில் 2 வருஷம் போஸ்டிங் இருக்கும், திருப்பி உங்களை வந்து டர்க்கி அனுப்புவாங்க. அந்த அதே சைட் கண்ட்ரிஸ் டர்க்கிஷ் 6 மாதம் ட்ரைனிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் 5-6 மொழி கற்றுக்குறாங்க. ஸோ ஒரு மொழிங்கிறது வந்து 6 மாதத்துக்கு யாராக இருந்தாலும் கற்றுக்கலாம். ஸோ அதனால் இந்த மொழிக்கு நம்ம ஃபோக்கஸ் தர தேவை. ஆனால் கற்றுக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா கணக்கு, மேக்ஸ் உங்களால் கற்றுக்க முடியாது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கற்றுக்க முடியாது, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கற்றுக்க முடியாது. அதனால தான் வந்து லாங்குவேஜுக்கு ஃபோக்கஸ் மேலே ஸ்கில் செட் எது வேலை வாய்ப்பு பொருளாதாரத்துக்கு முக்கியமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம எடுத்து வச்சோம். அதில் என்ன சொன்னேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லி தருவாங்க, மேக்ஸில் கூட்டுறது, அப்புறம் வகுத்துறது, பெருக்கிறதுலாம் வரும். அதுக்கப்புறம் 5வது வந்து பேசிக் அல்ஜிப்ரா வரும். 3a + 2b = 5c அப்படின்னு சொல்லி 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது, லீனியர் ஈக்குவேஷன்ஸ். அதுக்கப்புறம் a + b அந்த அது வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி, அட்வான்ஸ் ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி வரும். 11th 12th 9th 10th ட்ரிக்னாமெட்ரி ஜாமெட்ரிலாம் வரப்போகுது. 11th 12th வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கால்குலஸ் அதெல்லாம் வரும். அதெல்லாம் படித்ததுக்கப்புறம் தான் நம்ம இன்ஜினியரிங் மேக்ஸ் போய் இன்ஜினியரிங் பண்ண முடியும். இது எதுவுமே பண்ணாமல் உங்கள் கடைசியில் போய் நீங்கள் வந்து எல்லா 12 வருஷம் மேக்ஸையும் கற்றுக்க முடியாது. ஆனால் மொழி அப்படி கிடையாது. ஒரு மொழியை நீங்கள் பேசிக்காக வந்து சுத்தமாக தெரியாமல் இன்னைக்கு நினச்சா கூட நானும் நீங்களும் சேர்ந்து ரஷ்யன் கற்றுக்கலாம் ஒன்றா 6 மாதத்தில். டெய்லி ஒரு வாரத்தில் ஒரு 4 நாள் 1 மணி நேரம் பயிற்சி எடுத்துட்டா போதும். ஆனால் மேக்ஸ் நீங்களும் நானுமே 1ஆவதுலேருந்து படிக்கல, கற்றுக்க முடியுமானா முடியாது. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இன்னைக்கு உட்காந்து நம்ம கற்றுக்கிட்டு எலான் மஸ்க் மாதிரி ப்ரோக்ராம் எழுதுனா முடியாது. அதனால தான் நான் சொன்னேன் ப்ரோக்ராமிங் இஸ் த நியூ லாங்குவேஜ். நம்ம இளைஞர்கள் அது கற்றுக்கிட்டுமே, அதுக்கு ஃபவுண்டேஷன் கற்றுக்கிட்டுமே. இப்போ ஏஐலாம் வந்துருச்சுங்கிறதுனால ஏஐ வந்து இந்த மொழியில் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் ஏஐ இப்பெல்லாம் சொல்லிடுது. ஆனால் இப்போ இந்த ஏஐ உலகத்தில் என்ன தேவை அப்படின்னு பார்த்தா கிரிட்டிக்கல் திங்கிங், இமோஷனல் கோஷன்ட், எப்படி ஒரு மக்களோட நடந்துக்கிறது, ஒருத்தர் கோபமாக இருக்காருன்னா அவர் எப்படி அவங்க எப்படி டீமில் எப்படி வேலை செய்கிறது, சாஃப்ட் ஸ்கில்ஸ், எந்த மொழினாலும் சாஃப்ட் ஸ்கில்ஸ், இப்போ பேசுறது ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், நம்மள எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், அப்புறம் ஹார்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ஸ்டெம் சொல்கிறோம் இல்லையா, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ். ஸோ அதுதான் வந்து வேலைக்கு முக்கியம், அதில் நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பேசினேன். அதுக்கப்புறம் இல்லை மொழி தெரிஞ்சுட்டு அவங்க இப்போ குஜராத்தில் கூட ஒருத்தர் வேலை செய்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து குஜராத்காரர் வேலை செய்கிறவங்க எப்படி பேசிக்குவாங்க, 2 பேருக்கு ஹிந்தி தெரிஞ்சால் பேசிக்குவாங்க அப்படின்னா நான் சொன்னப்பா அவனையும் இங்கிலீஷ் படிக்கட்டும்பா, குஜராத்தில் குஜராத்தியும் இங்கிலீஷும் படிக்கட்டும், இங்கே நம்ம வந்து தமிழும் இங்கிலீஷும் படிக்கணும், 2 பேரும் இங்கிலீஷில் பேசிக்கிட்டுமே அப்படின்னு. இல்லை நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கம்பெனி வச்சிருக்காரு, அவருக்கு ஹிந்தியும் குஜராத்தியும் தான் தெரியுது, இவருக்கு தமிழ் மட்டும் தான் தெரியுது, அதனால ஒரு ஆளை போட்டுட்டாங்க, குஜராத்தியும் தெரிஞ்சு தமிழும் தெரிஞ்ச பையன் ஒரு வேலைக்கு போட்டுட்டாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நல்லதானே, ஒரு பையனுக்கு வேலை கிடைச்சிச்சு மொழி தெரியாதனால அப்படின்னு. இப்போ அந்த ஷோவில் நீயா நானாவை பொறுத்த வரைக்கும் கோபிநாத் அப்படின்றவர் அந்த சேனலுக்கான ஒரு ஐக்கான், தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான். அவர் வந்து 2 தரப்பையும் வந்து சரிசமமாக கையாளக்கூடிய ஒரு நபர். அவர் மீது ஒரு விமர்சனங்கள் வந்து இந்த பக்கம் பாஜக தரப்புல இருந்து வைக்கிறாங்க. அது வந்து ஷோ வந்து ஃபேர் அண்ட் ஆஃபாக போல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. நீங்கள் அந்த ஷோவில் இருந்தீங்க, இந்த குற்றச்சாட்டு எப்படி சார்? நான் தான் பிகினியே சொல்லிட்டேன் சார், அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான் பதில் சொல்கிறோம், நாங்கள் பதில் கேட்குறோம், அவங்க பதில் சொல்கிறாங்க. அதுலேயும் அந்த வந்தான் பாருங்க பாஜகலேருந்து, அவங்ககிட்ட நான் கேட்டேன், அப்பா நீ அமெரிக்காலாம் வேலை செஞ்சுருக்க, உனக்கு எந்த மொழியில்ப்பா இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா அதெல்லாம் ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் சொல்லுப்பாரு எனக்கு இன்டர்வியூ நடக்கலன்னு. சரி இன்டர்வியூ எடுக்காமல் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு. ஆமாம் இன்டர்வியூ எக்ஸாம் எழுதிருக்கணும், அது எந்த மொழியில் நடந்தது உங்கள்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னா அதை சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் ஹிந்தியில் தான் எக்ஸாம் வச்சாங்க அப்படிங்கிறான். அமெரிக்காவில் போகிற கம்பெனி ஹிந்தியில் எக்ஸாம் வச்சாங்களா? அப்போ நான் சொன்னேன் நீ பாஜக செய்து சொல்கிற மாதிரி பொய்யா பேசாதீங்க, அமெரிக்கன் கம்பெனிக்கு போனோன்னா நீங்கள் ஜிமேட்டு ஜிஆர்இலாம் எதுவும் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் நடக்கும் அப்படின்னதுக்கப்புறம் அப்போ கோபிநாத் என்ன திட்டினார், நீங்கள் பாஜக திமுகன்னு பேசக்கூடாது, கட்சி சார்ந்தெல்லாம் பேசக்கூடாது, ஜென்ரலாக சொல்லுங்க அப்படின்னா, சார் அமெரிக்காவில் வேலைக்கு போனோன்னா ஜிஆர்இ ஜிமேட் எழுதணும், இங்கிலீஷ் நடக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இங்கிலீஷ் நடக்கும், இங்கிலீஷ் படிச்சு தான் அவர் போயிருக்காரு. இப்போ நாய்டாலே நீங்கள் இருக்கிற விப்ரோலையோ இல்லை இன்ஃபோசிஸ்லேயோ வேலைக்கு போகணுன்னா அங்கே ஆங்கிலம் தானே ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியுது, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியுதான்னு பார்க்குறாங்க, அப்புறம் ஆங்கிலம் பார்க்குறாங்க, ஹிந்தி தெரியுதா தெரியலையா அப்படின்னு சொல்லி யாரோ பார்க்குறாங்களா?
அப்படின்னு கேட்டேன். அதோட தொடர்ச்சியாக தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டு இவரும் அமெரிக்காவுக்கு போகும்போது இது இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால தான் அவருக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சிது. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கிராமத்தில் எந்த கிராமத்துக்கு போனாலும் அட்லீஸ்ட் 10 குடும்பத்தில் வெளிநாட்டில் வேலைக்கு செய்கிறாங்க. அதனால அந்த கிராமமே பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது காரணம் ஆங்கிலம் தெரிஞ்சதுனால. ஸோ அப்படி சொன்னது தான் வந்து நான் அமெரிக்காவில் வந்து எல்லாம் இந்தியர்கள் தான் இருக்காங்க, எனக்கு ஹிந்தி தெரியாது, அதனால நான் போனால் மட்டும் போர்ட் மீட்டிங் வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை ஹிந்தியில் பேசுவாங்கன்ட்டாரு. எங்கள் அமெரிக்காவில் ஹிந்தியில் பேசுகிறாங்களாம் அப்படின்லாம் போய் கதை விட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, அவர் அதெல்லாமும் கேட்டுட்டு இருந்தார். ஸோ அப்புறம் அவனை பிடிச்ச கேள்வி கேட்டுருக்குமா கேட்டுக்கூடாது, அவர் எதுவுமே கேட்கல. அவனை பிடிச்ச கேள்வி இன்னும் ஓவராலா இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார். ஒரு தரப்பு போதா, 2 பேரும் பேசியிருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் முடிவு பண்ணிட்டோம் சார், இப்படி போதா அப்படி போதான்னு. ஏன் இது இவங்க யார் முடிவு பண்ணுறதுக்கு? அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? என்ன வேணாலும் நிகழ்ச்சி நடத்துங்க, பதில் சொல்ல போது. ஏன் இவனுக்கு கருத்து சுதந்திரம் இருந்துட்டு போது? ஏன் என்னென்னலாம் படம் எடுக்கிறான் பாஜக காரன்? டிபேட்டே ப்ரொபகண்டா ஷோவாக தான் நடத்துகிறானுங்க வடக்கு இந்தியாவில். கோதி மீடியா நடத்துறது ஹிந்தி டிபேட் ஆகட்டும், ஆங்கில டிபேட் ஆகட்டும், பாதி டிபேட் கிட்டத்தட்ட பாஜகவோட ப்ரொபகண்டா ஷோவாக தான் இருக்குது. ஒரு திமுக கூப்பிட்றாங்க, 5 பாஜக வராங்க, பேச ஆரம்பித்தா பேச விடுறது இல்லை. இங்கே 2 சைடும் கருத்து கேட்டால் அதில் என்ன பிரச்சனை? இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜகவோட ப்ரொபகண்டாவை பண்ணல அப்படின்னா மீடியா பயஸ்ட். இவங்களோட பயஸோட வித்தியாசம் வந்து நியூட்ரலாக இருக்கிறது கிடையாது. இவங்களோட பயஸோட அர்த்தம் வந்து பாஜக சொல்றதெல்லாம் அப்படியே போடணும், அப்படியே போடாமல் மற்றவங்க சொல்றதையும் கேட்டு நியூட்ரலாக எடுத்துகிட்டு போனால் பயஸ்ட். இந்த ஷோ வெளியே வந்திருந்தா அது எது மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு மக்களுக்கு உண்மையை தெரிவிச்சிருக்கேன். அங்கே இருந்தவங்க வந்து கட்சிக்காரங்களா யாரும் கிடையாது, பொதுமக்கள் தான் இருந்தாங்க. நானும் பொதுமக்களாக தானே போனேன். நான் சிறப்பு இருந்தால் நான் போனது வந்து நான் ஆக்ஸ்போர்டில் படிச்சிருக்கேன், ஃப்ரான்ஸில் வாழ்ந்திருக்கேன், ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்திருக்கேன், இங்கேருந்து வடக்கு இந்தியாவுக்கு போய் இருந்திருக்கேன். ஸோ அதனால் ஒரு மும்மொழி கொள்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஐடியல் கேண்டிடேட். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்துட்டு இந்தியாவையும் பார்க்காம உலகத்தையும் பார்க்காம நீங்கள் வந்து மும்மொழி கொள்கை சிறப்பு பேசுனீங்கன்னா அனுபவம் தானே பேச முடியும். அப்போ தானே உங்களுக்கு தெரியும் ஒரு மொழி கற்றுக்கிறது எப்படி ஒரு புதுசாக ஒரு மொழி இருக்கிற நாட்டுக்கு போனால் எப்படி உங்களுக்கு அது எவ்வளோ அவசியம் இல்லைங்கிறது தெரியும். ஸோ அதை வச்சு தான் நானும் போனேன். ஸோ அதனால் எதுவும் அரசியலில் எதுவும் கிடையாது. 2 பேரும் ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் தான் வச்சாங்க. கண்டிப்பாக இது வந்து தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இது வந்து பாஜக முழுக்க இந்த நாட்டை வந்து ஒரு சர்வ அதிகார நாடாக மாற்றணும்னு நடத்துகிற செயல். ஏன்னா வந்து ஒரு இப்போ ஹவு டு லூஸ் நேஷன் 7 ஸ்டெப்ஸ்னு சொல்லி டர்க்கிஷ் அந்த டெமல் குரான் எழுதியிருந்தாங்க ஒரு புத்தகம். ஏன்னா டர்க்கிஷ் வந்து இப்போ ஒரு சர்வதிகார நாடாக ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அவங்க வந்து ரஷ்யாவிலையும் இதெல்லாம் பண்ணுறது தான், ஜெர்மனியில் வந்து நாசி காலத்தில் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனை கேப்சர் பண்ணணும், நாட்டோட கட்டமைப்பை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ்லாம் நான் இந்த ஒரு பாஜகவோட அணிகள் போல செயல்படுது. எலெக்ஷன் கமிஷன் வந்து பாரபட்சமாக செயல்படுறாங்க. கோர்ட் எப்படியாச்சும் அவங்க பக்கம் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. அதை பற்றி நம்ம பேசல. அதுக்கப்புறம் 4வது வந்து பார்த்தோம்னா ஊடகம், வடக்கு இந்தியாவில் இருக்க ஊடகம் எல்லாமே வந்து அடுத்தது மீடியா ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும்தான் மீடியா வந்து நடுநிலையாக இருக்குது. அது அவங்க கண்ணை உறுத்துது. ஸோ அதனால தான் டிவி ஜேர்னலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நியூட்ரலாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. இல்லை இப்போ நம்ம நியூட்ரலாக இருக்கிறவங்க பயஸ்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்து சப்கான்ஷியஸாக இன்சைட் கொஞ்சம் போவாங்க. இன்னொன்று வந்து அண்ணாமலை தான் அறவேக்காடு மாதிரி வந்து 3 மாதத்துல நாங்கள் மீடியா ஃபுல்லாக எங்கள் பக்கம் கொண்டு வந்துடுவோம்னு வளரிட்டு அவங்க ஐடியாவை. அதுக்கப்புறம் 3வது எல்லா சர்வாதிகாரி நாடாக மாற்றணும்னு என்ன பண்ணுறதுன்னா வரலாறை மாற்றி அமைப்பாங்க, வரலாறையும் மாற்றி அமைக்கிறாங்க, எஜுகேஷனல் சிஸ்டத்தில் கை வைப்பாங்க. ஆமாம், எஜுகேஷனில் கை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் கார்பரேட்ஸ் உருவாக்கணும். ஆலிகார்க்குன்னு சொல்கிறவங்க அந்த 5-6 பேர் வந்து பெரிய நிறுவனம் இருப்பாங்க. இந்தியாவை அந்த நாடை ஃபுல்லாக அவங்களே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்கள உருவாக்கணும். ஏன்னா 1000 பேர் இருந்தால் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. 5-6 பேர் இருந்தால் அவங்க வந்து தொழில் செய்வாங்க, காசு பண்ணுவாங்க, அதில் கொஞ்சம் இவங்களுக்கு தருவாங்க, அதை வச்சு நாட்டை நடத்திக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. இதுதான் மோடி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. தமிழ்நாடு அவங்களுக்கு ஏன் ஒரு தலைவலியாக இருக்குன்னா, தமிழ்நாடு வந்து எதையுமே நம்ம நடத்த விடுறதில்ல. தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்காக எந்த ஒரு விஷயம், இந்தியாவில் இருக்க ஜனநாயகத்தை சிதைக்க எந்த விஷயம் மோடி அரசாங்கம் பண்ணாலும் தமிழ்நாட்டில் இருந்தால் முதல் குரல் வருது. இப்போ பொதுவாக வந்து செய்தி சேனலில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நியூஸை போடக்கூடாது, இல்லை இது மாதிரி பேட்டியை வந்து நீங்கள் போடக்கூடாது அப்படின்னா அந்த ப்ரெஷரை புரிஞ்சிக்க முடியும். ஆனால் விஜய் டிவியில் நீயா நானா டெலிவிஷன் அப்படின்றது பரந்துபட்ட டாபிக் எடுத்து அவங்க பேசுகிறாங்க. அது மாதிரி விஷயங்களில் பிஜேபி கை வைக்க வேண்டிய தேவை என்ன வருது அவங்களுக்கு? சார், நீங்கள் பேசிக் கான்செப்ட் சர்வாதிகாரி அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிராக எந்த குரலுமே நீங்கள் வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, யாரும் குரல் கேட்கக்கூடாது. அதான் ரஷ்யாவில் பண்ணுறாங்க. இப்போ ரஷ்யாலையும் தேர்தல் நடக்குது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜனநாயக நாடு தான். ஆனால் என்ன பண்ணுவாங்க, நியூஸ் சேனல் எதுவுமே புட்டினுக்கு எதிராக வராது. அதிகம் பேசுன நாடு அது. ஆமா, கம்யூனிசம் பேசுன நாடு. ஆமா, எதுவுமே புட்டின் எதுவுமே. தேர்தல் ஆணையம் முழுக்க பாரபட்சமாக நடந்துக்கும் ஆளுங்கட்சிக்கு.
மூணாவது எதிர்க்கட்சி தலைவர்களை இங்க இருக்கிற இடி மாதிரி சிபிஐ மாதிரி இன்கம் டேக்ஸ் மாதிரி வச்சு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஜெயிலில் போடுவாங்க. ஜுடிஷியரி சுத்தமா வேலை செய்யாது, ஆளுங்கட்சி சொல்றதுதான் கேட்கும். அதுக்கப்புறம் எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து ஆளுங்கட்சிக்கு அகைன்ஸ்டா வராது. சம்பந்தமே இல்லாம எதிர்க்கட்சியோட பணபலத்தை எல்லா பணத்தையும் முடக்குவாங்க, அவ்வளவுதான். ஆனா பேர்ல வந்து ஜனநாயகம். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு எதிர்க்கட்சியால அங்க முளைச்சு தேர்தல் நடத்த முடியும்? அங்க இருக்க என்னாச்சுன்னு தெரியுங்களா, ரஷ்யாவோட எதிர்க்கட்சி தலைவரை விஷம் வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, ஃப்ளைட்ல பொழைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஃபால்ஸ் கேஸ் போட்டு ஜெயிலில் வச்சு ஜெயிலில் மர்மமா இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தானே, ஒரு விஷயம் வருமா வராது. ஸோ அதனால வந்து இவங்களை வந்து இந்த நாட்டை வந்து ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு ஆகணும்னு நினைக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இதெல்லாம் ஒரே நாடா ஒரே மாதிரி மக்கள் ஆகிட்டு அப்படியே எடுத்துட்டு போய் கார்பரேட் கையில ஒப்படைச்சிடணும். ஏன்னா கார்பரேட்டுக்கு வந்து ஒரு 500 வித்தியாசமான கலாச்சாரம், 500 மொழிகள், 500 உணவு பழக்கம் இருந்தால் அவனுக்கு கஷ்டம். இப்போ ஃபுல்லாக இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அந்த சின்ன சின்ன கடைகள் எல்லாமே போயிடணும், எல்லாம் கார்பரேட்டாக போயிடணும். என்ன சொல்றது, அமெரிக்காவில் இருக்கு பாருங்க சூப்பர் மார்க்கெட், அந்த மாதிரி ஒரே சூப்பர் மார்க்கெட் செயின். இப்போ ஜெர்மனியில் இருக்கும் ஆல்டி, அந்த மாதிரி ஸ்பார், அந்த மாதிரி ஒரே சூப்பர் மார்க்கெட் செயின் இந்தியா ஃபுல்லாக. அதில் வந்து ஒரே 3 கம்பெனியோட ப்ராடக்ட் மட்டும் தான் கிடைக்கும். துணியும் அதே மாதிரி பண்ணிட்டு எல்லாம் யூனிஃபார்மாக ப்ரொடக்ஷன் பண்ணி அப்படியே நாடை கார்பரேட் கையில் ஒப்படைச்சா அது யூனிஃபார்மிட்டி வந்து ஒரு கார்பரேட் கையில் ஒப்படைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் அது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகலை அப்படின்றத நீங்களும் எங்களை மாதிரி எல்லாத்து மாதிரி அந்த ஷோ எப்போ வரும் அப்படின்னு டிவி முன்னாடி உட்காந்து பார்க்குறப்ப இல்லை அது வரல அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்லை உங்களுக்கு முன்கூட்டியே ஏதோ ஒரு சயின்ஸ் உண்மையாக சொல்ல, நான் வந்து பெருசாக டிவி பார்க்க மாட்டேன். நான் புக்ஸும் பேப்பரும் படிக்கிறது தான். நான் மோஸ்ட்டாக நான் டிவி எப்பயுமே பார்த்ததில்லை. நான் பேசுறது வந்து எல்லாமே பேப்பர் படிக்கிறது தான். ஸோ நான் இந்த போன சண்டே வரும்னு சொன்னாங்க. நான் ரெக்கார்டிங் 3ஆம் தேதி இருந்தது, 9ஆம் தேதி வரும்னு சொன்னாங்க. வரும்னு நினச்சேன். ஆனால் நான் இப்போ இந்த 3 NEP டீலிமிட்டேஷன் டிபேட்ஸ் தான் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கனால 2-3 ஆர்டிக்கல்லாம் எழுதினேன். அதுக்கப்புறம் டிபேட்ஸ் டெய்லி ஒரு 5-6 ஆங்கிலம் போகிறதுனால நான் நோட்டீஸ் பண்ணல வந்துச்சா வரலையான்னு. ஒரு டியூஸ்டே இந்த ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் நான் யோசிச்சேன் வந்திருக்கணுமே அப்படின்னு. அதுக்கப்புறம் யூடியூப்ல தேடி பார்த்தேன், கிடைக்கல. நானும் உங்களுக்கு ஃபோன் கூட பண்ணல. சாட்டர்டே ஃபேஸ்புக் ட்விட்டரில் போட்டதுக்கு அப்புறம் தான் ஆமாம் வரல போல இருக்கே, அதனால தான் வரல போல இருக்கே அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்களோட பழைய போஸ்ட் ஒன்று இருந்தது, விரைவில் 9ஆம் தேதி வரும்னு சொல்லி ஒரு போஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க போல, அது இருந்தது. அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பார்ட்டிசிபென்ட் 2-3 பேருக்கு அடுத்த நாள் கூப்பிட்டேன். அவங்க தான் சார் நாங்கள் பேசணும் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பாம்பேலேருந்து அழுத்தம் வந்திருக்கான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் யாரும் விஜய் டிவி சைடு யார்ட்டையும் பேசல, இன்னொரு பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் பேசினேன். அவங்க தான் அப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் இருக்கிறதுனால இது எடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் கேட்டேன், அப்பா கோர்ட்டில் வந்து ஒரு மேட்டர் இருந்ததுன்னா சப்ஜுடிஷியஸ் வந்து எடுக்கக்கூடாது, பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன்னா என்ன, மக்கள் டிஸ்கஷன் தான் அது, மக்கள் பிரதிநிதிகள் அங்கே வந்து டிஸ்கஷன் நடத்துகிறாங்க, இங்கே மக்களே டிஸ்கஷன் நடத்துகிறாங்க, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதுக்கு தெரில சார். அதான் காரணம் போல், எங்கே டெல்லியிலேருந்து சொல்லியிருப்பாங்க போல் பாம்பேக்கு, அதனால் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போல் அப்படின்னாங்க. நான் சரிப்பான நேற்றே ஒரு நண்பர் கூப்பிட்டு கேட்டார், இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன். அது அவங்க அப்புறம் யூடியூப்பில் போட்டால், இன்றைக்கி 2 இன்டர்வியூ கொடுத்தேன் யூடியூப்பில், அவ்வளோதான் விஷயம். ஆனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நாடை வந்து ஒரு சர்வாதிகார நாடாக்கி அதை நாடை வந்து ஹோமோஜனைஸ் பண்ணி அதை அப்படியே கார்பரேட் கையில் ஒப்படைக்கிற செயலாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு முக்கியமான விவாதம் தமிழ்நாட்டுக்கு இங்கே இருமொழி கொள்கை அவசியம் ஏன் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கப்ப மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ண வேண்டிய ஷோ வந்து ஆகலை அப்படின்றது இவங்க ஒரு விவாதமாக மாறி இருக்கு. அதை நீங்கள் கலந்துக்கிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் உங்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. நேரம் கொடுத்தமைக்கு உங்கள் கருத்துக்களுக்கும் நன்றி.